வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கி தண்ணியில் போட்டு கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கிறோம். வெண்டைக்காய் 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் வெண்டைக்காயை. இப்போ வெண்டைக்காயை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ வெண்டைக்காயை சேர்த்துக்குருவோம். வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கவும். அப்புறம் உப்பு, மஞ்சள், மிளகா பொருளையும் சேர்த்துக்குருவோம். ஏற்கனவே வதக்கி எடுத்துருந்த வெண்டைக்காய் திரும்ப வதக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கினதுனால பாதி வெந்திருக்கும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தாட்டி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு. லேசாக தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கிடுவோம், வேகட்டும். தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ மூடி எடுத்து ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். லேசாக தண்ணி இருக்குது, வத்தி வரட்டும் நல்லா. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வந்துடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் போடலை. தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை தேங்காய். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.